Hello friends, welcome to my channel Happy homemaker-Radha. இப்போ நம்ம வீடியோல முட்டை யூஸ் பண்ணி குழிப்பணியாரம் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். Paleo weight lossல இருக்கவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 5 முட்டை எடுத்துர்க்கேன். நீங்க ஒரு பிரேக்பாஸ்ட்க்கோ டின்னருக்கோ வந்து நீங்க சாப்பிடுறீங்க அப்படினா மினிமம் 3 முட்டையாவது எடுத்துக்கணும். நான் 2 பேருக்கு சேர்த்து செய்றேன் அப்படிங்கறனால 5 முட்டை எடுத்துர்க்கேன். முட்டையை உடைச்சு ஊத்திட்டு நீங்க வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு பீட்டர் வச்சோ இல்ல ஒரு ஸ்பூன் எதுவா இருந்தாலும் சரி நல்லா வந்து mix ஆகி கொஞ்சம் நொர வர அளவுக்கு நீங்க வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபியா இருக்கும் குழி பணியாரம். இப்போ இதல நான் கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இதல பீன்ஸ் தவிர வேற என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் உங்க விருப்பப்படி சேர்த்துக்கலாம். ஏனா பாலியோல பீன்ஸும் அவரைக்காயும் சாப்பிட கூடாது. சோ நீங்க அத தவிர மத்த என்ன வேணும்னாலும் நீங்க விருப்பப்பட்ட மாதிரி சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேரட், புதினா அது மாதிரி எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், உப்பு சேர்த்துட்டு சீஸ் வந்து நான் இதல திருவி சேர்த்திருக்கேன். இதல டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த சீஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். and வயிறு ஃபில்லிங்கா ஆகிறதுக்கும் இந்த சீஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சீஸ்ல வந்து ஆல்ரெடி salt ஆட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறனால நீங்க முட்டைக்கு சேர்க்கும்போது உப்பு ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா mix பண்ணிட்டேன். mix பண்ணிட்டு ஒரு குழி பணியார கல் வச்சு அதுல வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க வெண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், ஆலிவ் ஆயில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லனா நெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்தீங்க அப்படினா உங்களுக்கு குழி பணியாரம் நல்ல சாஃப்ட்டா இருக்கும். ஆலிவ் ஆயில் சேர்க்கும்போது கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு நல்ல சாஃப்ட்டா இருந்தா பிடிக்கும் அப்படிங்கறனால நான் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க பாலியோல இல்ல அப்படினா நீங்க நார்மல் வீட்ல குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்றீங்களோ அதே சேர்த்துக்கலாம். ரொம்ப வழிஞ்சி வெளியில வர அளவுக்கு நீங்க வந்து குழியில ஊத்த கூடாது. ஏனா அது வந்து பொரிஞ்சி மேலே வரும். அது மாதிரி வரும்போது வெளி பக்கம் வந்துராம இருக்கணும். சோ வந்து கொஞ்சம் ஒரு 3/4 வாசி அளவுக்கு ஊத்திக்கிட்டா போதும். உங்களுக்கு உள் பக்கம் வந்து ஒரு ஹாஃப் பாயில்டா வேணும் அப்படினா நீங்க கீழ லைட்டா குக் ஆனதுமே நீங்க திருப்பி போடிங்க அப்படினா அது ஒரு டேஸ்டா ஒரு டிஃபரண்டான ரெசிபியா இருக்கும். நம்ம கலக்கிலாம் சாப்பிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து நம்ம சாப்பிடலாம் இதே மாதிரியே செஞ்சு. முட்டை ஊத்துன உடனே நீங்க வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். ஏனா இது கொஞ்சம் ஸ்லோவா தான் குக் ஆகும். நம்ம ஃபுல் ஃப்ளேம்ல வெச்சனா அடி பக்கம் வந்து நல்லா வெந்துரும், உள் பக்கம் வேகாம இருக்கும். சோ லோ ஃப்ளேம்ல வெச்சு ஒரு 2 minutes குக் பண்ணுங்க. நீங்க திருப்பி போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணனும்னு அவசியம் கிடையாது. ஏனா அடியில இருக்கும்போதே கொஞ்சம் நல்லா வெந்துரும். ஒரு 1 minute ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இதுக்கு வந்து நீங்க மயோனைஸ் தொட்டுக்கலாம், அப்படி இல்லனா டொமேட்டோ சாஸ் வீட்ல பண்ணது அது மாதிரி தொட்டுக்கலாம். நீங்க மயோனைஸ் சாப்பிறீங்க அப்படினா ஆலிவ் ஆயில்ல பண்ண மயோனைஸ் சாப்பிடணும். டொமேட்டோ சாஸ் கூட நீங்க வந்து வீட்லயே ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏனா வந்து வெளியில நம்ம வாங்குறோம் அப்படினா அதுல சுகர் ஆட் பண்ணிருப்பாங்க. பாலியோல நம்ம சுகர் யூஸ் பண்ண மாட்டோம். சோ நீங்க டொமேட்டோ சாஸோ மயோனைஸோ நீங்க உங்களுக்கு மட்டும் வேணும் பாலியோல அப்படினா நீங்க வீட்லயே ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரியே மீதி இருக்க மிக்ஸையும் நாம குழி பணியார கல்லில ஊத்தி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான and ஹெல்தியான ஒரு ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது பாலியோ weight lossல இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, குழந்தைகளுக்கு கூட நீங்க இத கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்தியா இருக்கும். முட்டை பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.